ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டான எக்லெஸ் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஸ்பாஞ்சியான இந்த கேக்கை நான் முட்டை எதுவுமே சேர்க்காமல் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்லெஸ் கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் மில்க் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரத்தில் பட்டர் மில்காக ரெடி ஆயிரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் சலிச்செடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் மைதா கூட ஈக்குவலாக மிக்ஸ் ஆகணும். அடுத்து ஒரு ட்ரையான பவுலில் 1/2 கப்பு ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் பொடித்த சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் மில்க்லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இது கூட மீதி இருக்க வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடையில நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பட்டர் மில்க், அதையும் சேர்த்து நம்ம கேக் பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். எக்லெஸ் கேக் அப்படிங்கிறதுனால நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்கு சேர்த்து பண்ணும்போது தான் நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்து பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்தாச்சு. கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே 5 இன்ச் கேக் பேனில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். எப்பவும் போல் ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 40 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். உங்கள் ஸ்டவ்வோட ஃப்ளேம் பொறுத்து பேக்கிங் டைமில் சேஞ்சஸ் வரலாம். இப்போ கேக் பேக் ஆகிட்டுருக்க டைமில் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். பவுலும் விஸ்க்கும் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்து இது ஸ்டிஃப் பிக்ஸாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் என்னோடய கேக் சூப்பராக பேக் ஆகிருக்கு. இது வெந்திருக்கான்னு பார்க்குறக்காக ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்கலாம். ஒட்டாமல் வந்துச்சுன்னா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். கேக் பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம கேக் கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை 3 லேயராக கட் பண்ணிக்கலாம். இப்போ கேக்கை ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேலே கேக் போர்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம்.
அடுத்ததா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த க்ரீம வந்து ஃபர்ஸ்ட் லேயர்ல குடுத்துக்கலாம். இப்ப கேக்குக்குள்ள ஃபில்லிங்கா நான் வந்து கொஞ்சமா ஒயிட் சாக்லேட் வந்து கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். அத சேர்த்துக்கிறேன். செர்ரீஸ் வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்ப செகண்ட் லேயர் கேக்க வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம், அடுத்த லேயர் க்ரீம் குடுத்துக்கலாம். கேக்குக்குள்ள ஃபில்லிங்கா சாப் பண்ணி வச்சிருக்க ஒயிட் சாக்லேட்டும், செர்ரீஸும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 லேயரையும் ரெடி பண்ணிக்கலாம். தேர்ட் லேயர் கேக்க வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம், கொஞ்சமா க்ரீம் குடுத்து இந்த கேக்க வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரம் கோட் பண்ண கேக்க ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் கோட்டிங் குடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக்க ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளிய எடுத்தாச்சு. ஃபைனல் கோட்டிங் குடுத்துட்ருக்கேன். கேக்குக்கு ஃபைனல் கோட்டிங்லாம் குடுத்தாச்சு. கேக் போர்ட்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம், கொஞ்சமா ஒயிட் சாக்லேட்ட கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து கேக்க சுத்தி டெக்கரேட் பண்ணிக்கலாம். கடைசியா டெக்கரேட் பண்றதுக்காக ஒரு பைப்பிங் பேக்ல ஸ்டார் நாஸில் போட்டிருக்கேன். அதுக்குள்ள கொஞ்சமா க்ரீம் ஃபில் பண்ணியிருக்கேன். அத வச்சு டிசைன் பண்ணிக்கிறேன். கடைசியா செர்ரீஸ் வச்சு இந்த கேக்க வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான எக்லெஸ் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த கேக் ரெசிபிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் குடுங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான கேக் வீடியோல பார்க்கலாம்.